குட் மார்னிங். குட் மார்னிங்டா. என்ன நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு? அமாவாசைடா, அதனால சமையல் பண்றேன். கத்திரிக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல். அமாவாசைக்கு உருளைக்கிழங்கும் சாம்பாரும் தான், வேற என்ன பொருள் இருக்கு செய்யறதுக்கு? இன்னைக்கு என்ன ஸ்வீட் செய்யலாம்? கேசரி பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, வித்தியாசமா வடை பாயாசம் எப்ப பார்த்தாலும் பண்ணினே இருக்கிறதுல கொஞ்சோண்டு கேசரி கலரி வைக்கலான்னு இருக்கேன். ஆமா ஆமா, எங்க பாட்டிக்கு கேசரி பிடிக்கும். ஆமா, அதனால எங்க பாட்டிக்கு இன்னைக்கு கேசரி பண்ணலான்னு இருக்கேன். எல்லாம் கட்டிங் எல்லாம் பண்றீங்களா? இப்பயே வந்து கத்திரிக்காய் கட் பண்ணிடுறீங்க? இதோ ரெடியா பருப்பு வந்து போச்சு, பருப்பு போட்டேன். ஆனா குழம்பு இது கருத்துருமே. கருக்கலங்கிறது அப்படியே குழம்பு போட்டு போறேன், அவ்வளவுதான். இந்த வெங்காயம் அரிஞ்சிட்டேன், தக்காளி அரிஞ்சிட்டேன், கத்திரிக்காய், வாழைக்காய் இதெல்லாம் வந்து தண்ணியில போடணும், கருக்காம இருக்கும். வாழைக்காய்க்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? கொஞ்சோண்டு இது வாழைத்தண்டுக்கு கொஞ்சோண்டு மோர் போட்டுடணும். மோர் போட்டு நல்லா சிலிப்பு எடுத்துட்டு அதில் அரிஞ்சு போட்டால் கருக்கவே கருக்காது. அதில் வச்சு பண்ணலாம். அது இந்த மாதிரி கத்திரிக்காயை வந்து தண்ணியில் போடணும், அது கருக்காது. எல்லாமே ஒவ்வொரு விஷயம் இருக்குது. வெண்டைக்காயை தண்ணியிலே போட முடியாது, அது முதல்ல அலசிட்டு அரிஞ்சிடணும், இல்லைன்னா அவ்வளோதான், தொடவே முடியாது. குழ 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 குழணும். அதோட இது ராசி. அப்படி போடுறேன், உழவு ஊற்றி வச்சுட்டேன். அரிசி தண்ணி கொச்சி போச்சு, அரிசி போடுறேன். அது பாட்டில் இந்த பக்கத்தில் கிடக்கும். அது மாதிரி நம்ம குழம்பெல்லாம் கூட்டி ரெடி பண்ணிடணும். உருளைக்கிழங்கு போட்டு வேக வச்சு வறுத்துட்டு அப்படியே கொஞ்சோண்டு கேசரி கலர போகிறேன். அதை முடிச்சுட்டு ரொம்ப பிடிக்கும். சீக்கிரம் கடகடன்னு மட்டன்னு வேலை ஆகட்டும். இப்போதான் நான் குளிச்சுட்டு வந்தேன், வீடு மொழிட்டு. அதுதான் ரொம்ப வேலை ஆகுது. பெருக்கிறது முழுவதும் தானே. அன்னாட பெருக்குறான், அன்னாட இவ்வளவு குப்பை வருது. எங்க இருந்தா வருதுன்னே தெரியல. என்னதான் எங்க இருந்தா, அதுவும் வெறும் குப்பைதான். வயலைய வந்து பேப்பர்லாம் கீசி போடுவா, அது கீசி போடல, ஆனாலும் குப்பை குப்பை. இந்த பருப்பு வேக வச்சுட்டேன். என்னென்ன போட்டு வேக வைக்கிறீங்க பருப்புல? கொஞ்சோண்டு 4 பல்லு பூண்டு, வெங்காயம் பாதி வெங்காயம், பாதி வெங்காயத்துல பாதி வெங்காயம், ஒரு 6 தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுக்கிறேன். இதுதான் பருப்பு. கடையில் இதோ கடை போகிறேன். பசிக்குது. முன்னாடிலாம் ஆகாது, 1 மணி ஆகும். இப்போதான் ஆரம்பிச்சனே. அக்கா வந்து விட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தா என் பொண்ணு, அதை அரிஞ்சு வச்சிருக்கேன். வெங்காயம் அரிஞ்சு, தக்காளி அரிஞ்சு வச்சிருக்கேன். பருப்பு வந்து வச்சு பருப்பு கடைஞ்சி வச்சிருக்கேன். பருப்புக்கு ஒரே கூச்சலா இருந்துச்சு. பருப்புக்கு ஒரே கூச்சல் இட்டிட்டு இருந்தீங்க. பருப்பு கம்மியா இருக்குதுமா, கம்மியா போட்டா காரக்குழம்பு மாதிரி இருக்கும். கொஞ்சம் பருப்பு அதிகமா இருந்தா தானே சாம்பார் மாதிரி நல்லா இருக்கும். ஓவரா போடுவீங்க, நாங்க கரெக்டா போடுவோம். நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி அம்மா துண்டு. எங்க அம்மா கம்மியா இருக்கும், ஆனா நான் கரெக்டா தான் போட்டிருந்தேன். நான் சொல்றதே தங்கச்சி அப்படியே செய்யும். ஆமா, அதே செய்யுங்க. உழவு ஊற்றி வச்சு அரிசி போட்டேன். சரி சரி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. புளி கரைச்சிட்டு இருக்கீங்களா? புளி கரைச்சுன்னு இருக்கிறேன். இப்போ ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து பற்ற வைக்கிறேன். காஞ்சி போச்சு இது குக்கரு. இப்போ எண்ணெய் ஊற்ற போறேன். எங்க அம்மா வந்து ஓபன் குக்கர்ல அப்படியே வந்து சாம்பார் வச்சிருவாங்க. ஆமா, அதுதான். வேற பாத்திரம் எல்லாம் தேடிட்டு இருக்க மாட்டாங்க. போட மாட்டேன் நான். குக்கர்ல பருப்பு வேக வச்சாங்கன்னா அதுலயே வந்து சாம்பார் வச்சிருவாங்க. ஏன்னா இந்த கவுச்சி இல்லாத இருக்கு பொருள், அதனால அதுலயே வச்சிருவோம். இதுல நான்வெஜ் செய்ய மாட்டோம். நான்வெஜ்க்கு வந்து வேற குக்கர். ஆமா, சாம்பார் மட்டும் தான். இதுல உருளைக்கிழங்கு வந்து குக்கர்ல போட்டு வச்சுக்கிறேன். அதுவுமே வந்து நான் இப்பதான் போய் வாங்கிட்டு வந்தேன். இப்பதான் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து வேக வச்சு வறுத்து எடுத்துக்கு 1 மணி நேரம் ஆயிடும். 1 மணி மேலதான் சாமி கும்பிட வரும். ஆமா, இன்னைக்கு ஆரம்பிக்கிறதே வந்து 12:54 போட்டிருக்காங்க. அப்படியா? ஆமா, கேலண்டர்ல. அதான் நான் செய்யறதுக்கும் அதுக்கும் சரியா போயிடும். ஆமா, நித்திரை நாட்காட்டியில வந்து அப்படிதான் போட்டிருக்காங்க. அதனால நம்ம வந்து கரெக்டா ஒரு 1:15 அது மாதிரி படைச்சிட்டு சாப்பிடுறதுக்கும் கரெக்டா இருக்கும். பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க. எங்க அம்மா வந்து அப்படியே கவுண்டர் டாப்பையே வந்து எல்லாமாவும் யூஸ் பண்ணிப்பாங்க. நெருக்கிறது எல்லாமே ஏன்னா வந்து எப்பயுமே சாமி கும்பிடுறதுக்கு முன்னாடி அம்மா வந்து அடுப்பு எல்லாமே கழுவிடுவாங்க. கவுண்டர் டாப் உட்பட இப்ப காலைல கழுவி பாத்திரமா தேய்ச்சி வச்சுட்டு சுத்தமா கிளீன் பண்ணிட்டு தான் போனேன். ஃபுல்லா எங்க மம்மியோட வேலை தான். இங்க பாருங்க, மொத்த பாத்திரத்தையும் வந்து யாரும் பசங்க யாரும் வரல, அது பண்ண தேய்ச்சி வச்சிருக்காங்க மொத்த பேரும். வெங்காயம் போடுறேன்.
தாளிப்புக்கு வச்சுக்கலாமா? தாளிப்புக்கு கொஞ்சம் இருக்கு, வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கேன், அது பண்ணிப்பேன். உடனே போட்டுருவேன். இதெல்லாம் செவண்டான அவசியமே இல்லை. செவண்டா வந்து நல்லா இருக்காது, வத்த குழம்பு மாதிரி ஆயிரும். அதனாலதான் இந்த மாதிரி போட்டுறது. இந்த மாதிரி வச்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்போ கத்திரிக்காய் இல்லை கறிவேப்பிலை எங்கே வச்சுருக்கீங்க? ஒரு கறிவேப்பிலை போட்டாங்க. இது வந்து நாட்டு கத்திரிக்காய். சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய், செம்ம டேஸ்டாக இருக்கும். ஆமாம், நல்லா இருக்கும். மொத்தம்லாம் எதுவுமே இல்லை. ஒரு நாளைக்கு கத்திரிக்காயே நல்லா இருக்காது, அது டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது. இந்த கத்திரிக்காய் போட்டு வச்சா சாம்பார் கூட சூப்பராக இருக்கும். ஆமாம், காரக்குழம்பும் ஃபேண்டாஸ்டிக் தான். இந்த இது வந்து கொதி வரும்போது போடுவேன். ஆமாம், எங்கள் அம்மாவோட டெக்னிக் அது. இப்போ நான் வதக்கும் போதே போட்டுருவேன் முருங்கைக்காய். எங்கள் அம்மா சொல்லுவாங்க வதக்கும் போதே போட்டா சீக்கிரமா பிரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. வதக்கு போயிடும் ரெண்டு ரெண்டா. இது கொதி வரும்போது போட்டா அப்படியே மூஷா இருக்கும். அது மாதிரி நான் செக் பண்ணி பார்த்தேன், உண்மையாவே கரெக்டா தான் இருக்கு. உள்ள இருக்க சோளம் சூப்பரா அப்படியே இருக்கும். இல்லன்னா காரக்குழம்புக்கு தான் எங்க அம்மா வதக்குவாங்க. ஆமா, அப்படியே உடஞ்சு போயிடும் ரெண்டு ரெண்டா. நான் வந்து தண்ணி ஊத்திட்டு தான் வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல போடுவேன். அப்படிலாம் நான் போட மாட்டேன். எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம். எங்க அம்மா வந்து இதோடய போட்டுருவாங்க. அதுதான் பொத்திரி பட்டை குடிச்சுக்கோங்க. என்னதான் எங்க அம்மா கூட சேர்ந்து எவ்வளவு வேலை பாக்குறா போல. இப்போ தண்ணி ஊத்திடுவேன். தண்ணி ஊற்றிட்டு உப்பை போட்டுருவேன். உப்பு போட்டுரு, தேவையானது. கொஞ்சம் இது கொதிக்க விடணும் இல்லையா? கொதிக்கணும். கொஞ்சம் கொதிக்கிட்டு இருந்தா ஊத்த போறேன் புளி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுட்டு வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் மிளகாத்தூள், தண்ணி, உப்பு, இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அடுத்து புளி கரைசல் ஊற்றுவாங்க. தாளிக்கு கொஞ்சோண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். நிறைய தேவையில்லை இப்போ, ஏன்னா ஏற்கனவே போட்டோம்ல, சும்மா கொஞ்சம் இருந்தா போதும். ஆமா, 3 விசில் வந்துட்டு 5 விசில் வந்தாதான் நல்லது. ஒரு சில உருளைக்கிழங்கெல்லாம் பெரிய பெரிய காயா இருக்கு, 4 விசில் வந்தாலுமே வந்து வேக மாட்டேங்குது. அதை பாதியா கட் பண்ணி போட்டேன் ஒரு நாள், 3 விசில்லே நல்லா வெந்துருச்சு. நான் முழுசா போட்டு வச்சுக்கிறேன். எங்க அம்மாக்கு வந்து வேர்வை போடுறதுனால பாடியை ஹைட்ரேட்டடா வச்சுக்க தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. எனக்கு கொஞ்சோண்டு புளி ஊத்துறேன். எவ்வளவுமா? சின்ன நெல்லிக்காய், சாரி நெல்லிக்காய் சைஸ் ஊற வச்சிருந்தீங்களா? ஆமா, அவ்வளவுதான். எங்க அம்மா வந்து புளி கரைசல் வந்து கம்மியா தான் ஊத்துவாங்க. எனக்கு புளிப்பு பிடிக்காது. நாங்க வந்து கொஞ்சம் புளிப்பா இருக்கணும், கூடுதலா ஊத்துவோம். எங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். சரி, இப்ப அது கொதிக்கட்டும். இது ஒரு கொதி வந்தா முருங்கைக்காய் போட போறேன். ஓகே. இந்த சாமிக்கு வந்து பச்சரிசி எப்ப இலைக்கு வைப்பேன். மிச்ச டைம் இந்த சாதம் வடிக்கிறதுக்கு பசங்களுக்கு பச்சரிசி பிடிக்காது ரொம்ப. அதுக்காக வந்து ஸ்பூன்ல தண்ணி வடிச்சுப்பேன். படைக்கிறதுக்கு மட்டும்தான் பச்சரிசி இந்த ஊற வச்சுக்கிறேன். சரி. சமையல் பண்றதுக்கு எந்த குறைஞ்சபட்சம் 2 மணி நேரமாவது ஆகும். அப்படியே ஒருத்தவங்க 1/2 மணி நேரத்துல முடிச்சிடறாங்க. அதெல்லாம் சும்மா கதை, 2 மணி நேரம் ஆகுது. அது வந்து அடுப்புல வைக்கிறத மட்டும் சொல்றாங்க. கட்டிங், ஷாப்பிங் அதெல்லாம் சேர்த்து 2 மணி நேரம் ஆயிடும். பட்டி டிங்கரிங் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. 1 மணி நேரத்துல ஆயிடுதுன்றாங்க. 1 மணி நேரத்துல வந்து சாதா டைம்ல ஆயிடும். நம்ம வந்து சமையல் முடிச்சுட்டு கூட குளிப்போம், அப்புறம் குளிச்சுட்டு வந்து கூட சமையல் பண்ணுவோம். அது வந்து எதுவுமே பார்க்க போறதில்ல. இது வந்து பார்த்து செய்யணும். எச்சு பண்ணாத தண்ணி ஊற்றணும், எச்சு பண்ணாதெல்லாம் பாத்திரம் எப்படின்னு பார்த்து செய்யணும். அது இதுக்கு வந்து 2 மணி நேரம் கண்டிப்பாக ஆகுது. கொதி வந்துடுச்சு, அவ்வளோதான். இந்த டைம்ல போட்டால் ஒன்றுமே ஆகாது. காய் வெந்துரும்ல? வெந்து போயிடும். ஏன்னா இன்னும் பருப்பு ஊற்றல, அதனால இன்னும் ஒரு கொதி வர்றோம். நல்லா வேகணும் காய். இப்போ எல்லா காயும் வெந்த அப்புறம் தான் நான் பருப்பு ஊற்றுவேன். இப்போ பருப்பு ஊற்ற போறீங்களா? குழம்பு கொதிச்சிருச்சு. ஆக்சுவலி நாங்கள் கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். எதனாலன்னா எங்கள் வீட்டில் எலக்ட்ரிக்கல் செக் பண்ண ஆள் வந்திருக்காங்க. ஊற்றிடுங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு ஊற்றி வேண்டியதுதான். எங்கள் அம்மா கரண்ட் கட் ஆன கேப்பில் உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுட்டாங்க. ஆமாம், இந்த மிளகாத்தூள்லாம் போட்டுருவாங்க. அடுத்து சாம்பார் ரெடி, கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கொதிச்சோடனே கொத்தமல்லி போட்டு தாளிப்பு. சொல்லுமா. உருளைக்கிழங்கு மிளகாத்தூள் போடுறேம்மா. இது எப்படி வைப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு வேக வச்சு கட் பண்ணிடுவாங்க.
குழம்பு மிளகாய் தூள் போட்டு உப்பு போட்டு அவ்வளவுதான். எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை பூண்டு பெருங்காயத்தூள். ஆமா சூப்பரான ஃப்ரை அது. பாத்தீங்கன்னா சாதம் வடிச்சு விட்டாங்க. இன்னொரு வந்து பச்சரிசி வந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், அதையும் நிமித்திட்டாங்க. இதுக்குள்ளவே வந்து பாத்தீங்கன்னா எங்க காக்கா வந்துட்டாரு. பாத்தீங்கன்னா ரெடியா ஒரு இட்லி சாப்பிட்டாரு. அடுத்து வந்து சாப்பாட்டுக்கு வெயிட் பண்றாரு. கொச்சிச்சுமா சாம்பார் ஆஃப் பண்ணிட்டு போறேன். சாம்பார்ல பெருங்காயத்தூள் போட்டீங்களா? இப்பதான் போட்டேன். கடாய் எடுத்து உருளைக்கிழங்கு வறுக்கிறாங்க. இது வந்து இறக்கிட்டேன். இப்போ உருளைக்கிழங்கு வைக்கிறேன். எங்க அம்மாவுக்கு இந்த வயசுல அவங்களால என்ன முடியுதோ அத வந்து நாங்க உங்களுக்கு வந்து பகிர்ந்துக்கிறோம். அவ்வளவுதான். கொஞ்சம் மல்லி பழுத்து போச்சு, கொஞ்சம் அதெல்லாம் எடுத்துட்டு இது இருந்ததை போடுறேன். உண்மையா சொல்லணும்னா, உளப்பூர்வமா சொல்லணும்னா, எங்க அம்மா இதுக்கப்புறம் வந்து கிச்சனுக்கு வரமாட்டாங்க, சமைக்க மாட்டாங்க, அவங்களால முடியாது, அவ்வளோ உடம்பு முடியாம ஆனாங்க. நினைச்சு பார்க்காதத வந்து எங்க குலதெய்வம் எங்களுக்கு வந்து திரும்ப கொடுத்துருக்கு. அதுக்கு என்ன சொல்றதுக்கு, காலத்துக்குமே வந்து நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அந்த புகழ வேண்டுதல் எப்படி தெரியுமா, அடியேன் குழந்தைங்களுக்கு உதவி பண்ணணும், வந்து உட்காந்து இருக்கக்கூடாது, அதுங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்க கூடாது. அதை தான் இந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நோய் நொடி இல்லாத வச்சிருந்துட்டு நல்ல குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் கொடுக்க கூடாது. அடியேன்னு என் புருஷனும் அப்படிதான் கஷ்டப்பட்டாரு, அந்த மாதிரி நான் படக்கூடாதுன்னு ஆண்டவனை எப்பவும் வேண்டிப்பேன். எங்க டாடி ரொம்ப கஷ்டப்படல. ஒரு மாசம் 2 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. எண்ணெய் ஊத்துறமா, கொஞ்சம் உருளைக்கிழங்கு எண்ணெய் இருந்ததா, இல்லைன்னா அது அப்படி என்ன சொல்றது, அப்படி வருன்னு இருக்கும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எங்க அம்மாவோட கணவர் எங்கன்ட்டு. எங்க டாடி வந்து காலம் ஆயிட்டாரு, இறைவனடி வந்து சேர்ந்துட்டாரு. நாங்க வந்து அதுக்கான இந்த நிமிஷம் வரைக்கும் 4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு எங்க அப்பா காலமாயி. தினமுமே நினைச்சு எனக்கு வந்து வெளியில வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தங்கத்தை தூக்கி போட்டுடலாம் எங்க பண்ணாலும், அப்படியே புருஷனை நான் தூக்கி போட. அப்படியாப்பட்ட அற்புதம் உலகத்துக்கு வந்து 1000த்துல ஒருத்தருக்கு அமரும். அது மாதிரி எங்க அப்பாவோட பெருமையே எங்க அம்மாவோட சைடு சொந்தக்காரங்க, எங்க அப்பாவோட சைடு சொந்தக்காரங்க. இப்படிப்பட்ட மனுஷனை வந்து பார்க்கவே முடியாது. ஏன்னா எங்க அப்பா வந்து வார்த்தை சொல்ல மாட்டாரு. இன்னைக்குதான் நாங்க வந்து உங்களோட ஷேர் பண்றோம். கூடாது, நீங்க அம்மா அப்பா சாப்பிட மாட்டாங்க. எந்த அமாவாசைக்குமே என் மனசு வந்து அவ்வளோ கஷ்டப்படும் எங்க டாடியை நினைச்சு. கஷ்டப்படக்கூடாது, அழுது அவர் சாப்பிட மாட்டாருமா. 2 பொண்ணுங்க எங்க டாடிக்கு. எங்க அம்மாவை மட்டும்தான் அஞ்சலக்ஷின்னு கூப்பிடுவாரு. எங்க 2 பேரை வந்து பேர் வச்சது மட்டும்தான் எங்க அப்பா. அதுக்கப்புறம் பேரை வச்சே கூப்பிட்டது கிடையாது. சின்ன குட்டி பெரிய குட்டி, இதுதான் வந்து எங்க அப்பா எப்பயுமே எங்களை கூப்பிடுற வார்த்தை. அக்காவை எதுவும் சொல்லாதடா, அக்கா சண்டை போடாது. எதுனா ஏன்னா சும்மா சிம்பிளான விஷயத்துக்கெல்லாம் எதுனா சண்டை போட்டுக்கோங்க, அதுக்கே அவருக்கு பிடிக்காது. ஒரு கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, யாரையும் ஏசக்கூடாது, யார் பல்லடியும் நிக்க கூடாது. அந்த மாதிரியான தூய்மையான உள்ள வந்து இனி கிடைக்குமான்றது வந்து ரொம்ப கஷ்டம். எங்க வீட்டுல வந்து விவசாயம் எதுனா கொடுப்பாங்க, அரிசி கெவுரு இதெல்லாம் வாங்கவே கூடாதுன்னு. அந்த லட்சம் நான் உன்னை காப்பாத்துறேன், எனக்கு அதெல்லாம் வாங்கிறாத, எனக்கு பிடிக்காது, வாங்கவே மாட்டாரு அவரு. அங்கங்க அம்மா வீட்டு சைட்ல இருந்து உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்களே, கிடையாது. என்ன வேணான்னு நீ போனா இது கேட்பேன், அது எத்தாரு, இது எத்தாரு, நான் தூக்கார மாட்டேன், எத்தார மாட்டேன், எனக்கு அசிங்கமா இருக்கு. எங்க அப்பா 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் அத்தனையும் கொண்டு வந்து எங்க அம்மா கையில கொடுத்துருவாரு. காப்பாத்துறேன் 5 லட்சம் அப்படின்னு. அதே மாதிரிதான் காப்பாத்தி என்ன நல்லபடியா வச்சுங்கிறாரு. இப்பவும் என் புருஷன் என் கூட தான் இருக்கிறாரு, எங்கேயும் போயிடல. என்னன்னா அவர் தெய்வம் இல்ல, அவர் ஆன்மாவோட வாழ்ந்துட்டு இருக்கோம் சந்தோஷமா. நிறைய பேர் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு வந்து நினைக்கவே இல்லை நான் சொல்லுவேன்ட்டு, ஏதோ திடீர்னு அந்த ஃப்ளோல வந்துருச்சு. அவன் மாதிரியே மனுஷனை தேடி புடிச்சா கூட கிடைக்காது தாய். அமைதி அமைதி அமைதி. ஒரு வார்த்தை நாங்க எதனா திட்டினா கூட ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா கூட, என்னை வந்து திட்டக்கூடாது, பேசக்கூடாது, எதுனா சொன்னா கூட அம்மா பேசாதரா, ஆமா அம்மா பேசாதரா, உங்க அம்மா பேசாதரா அப்படின்னு ஒன்னு சொல்ல விட மாட்டாரு. என்ன பசங்களையும் என்னையும் சொல்லுவாரு, குழந்தைங்க எதுவும் திட்டாத வச்சு அப்படின்னு. அந்த மாதிரி தங்க மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. சரிம்மா, அப்படியே என் புருஷன் என் கூட தான் இருக்கிறாரு, இல்லாத இல்ல. எங்க அம்மா அங்க பேசிக்கிட்டே வந்து உருளைக்கிழங்கு வந்து போட்டாச்சு.
ஆமா, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில வேலைகள் இருக்கு, அதை முடிச்சுட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான். இப்ப வந்து 12 மணி ஆயிடுச்சு. 1 மணிக்கு 1:15 வந்து நம்ம படைச்சிடலாமா? கேசரி கலர்லாம் கேசரி கலரிட்டு ஓகேமா. படையல் போட வேண்டியதுதான். ஓகேமா. அதுக்கப்புறம் ஒருத்தரவங்க வந்து என்ன சொல்றது, இந்த வீடியோ பார்த்துட்டு வந்து லோக்கல் பாஷையில பேசுறீங்க அப்படின்றாங்க. எனக்கு வந்து லோக்கல் பாஷைன்னா என்னன்னு தெரியாது. என்ன சொல்றது, இதையே லோக்கல்னா அப்ப லோக்கல்ல என்ன சொல்லுவாங்களோ தெரியல. அவங்க ரொம்ப ஹைஃபை போல தூய தமிழ்ல தான் வந்து பேசுவாங்க போல அவங்க. நான் நினைக்கிறேன், அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து இங்கே வாருங்கள், இதை செல்லுங்கள், இதை நான் உண்கிறேன் அப்படின்னு தான் வந்து பேசுவாங்க போல. அவ்வளவு தூய தமிழ்ல பிறந்திருக்காங்க போல. இத வந்து லோக்கல்ன்றாங்க. ஓகே, சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அது இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்காரு, நீ பேசணும் இந்த மாதிரின்னா அதுதான் நம்மளால பேச முடியும். வந்து இங்கிலீஷ்ல தமிழ்ல தமிழ் வந்து வார்த்தை வந்து எத்தனையோ எங்களுக்கு என்ன தமிழ் தெரியுமோ அதுதான் நாங்க பேசுறோம். இது வந்து லோக்கல் சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து இதை விட பயங்கர லோக்கலா இருப்பாங்க போல. லோக்கல் அவங்க அம்மா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆமா, லோக்கல்லாம் நாங்க நிறையவே பாத்துருக்கோம். எனக்கு தெரியல எங்களோட லோக்கலான்னு. எங்களுக்கு வந்து தூய தமிழ் எல்லாம் பேச தெரியாதுப்பா. நாங்க இப்படிதான் பேசுவோம், நாங்க இப்படிதான் பகிர்வோம், அவ்வளவுதான். எங்களுக்கு தெரிஞ்சது இதுதான். ஆமா, பெருங்காயம் போட்டேன். சரிம்மா. சரி, நான் ஒரு இதர வேலைகள் இருக்கு, அதை நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுறேன். இதுக்கப்புறம் சமையல் சாதம் வச்சுட்டு கேசரி மட்டும் பண்ணும்போது நான் வரேன். ஆயிடுச்சு சாம்பாருக்கு. இந்த பேரெல்லாம் கருத்து போச்சு. தீச்சு மிட்டாய் என்ன பண்றது? நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் நான் தான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். திடீர்னு என் கையை என்னமோ வந்து கடித்து விட்டது. எங்க அது என்னவோ கடித்து விட்டது என் கையை. ரவை எங்கடா இருக்குது? ரவை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதாம்மா. அந்த இது கொஞ்சம் தலன்னு பண்ணி கொடு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி. நீ எத்தனை வருஷம் கழிச்சு ரவை பண்ற? எங்க அம்மா எனக்கு எப்பயுமே வந்து என்ன வேணும் உனக்கு? எனக்கு அந்த தழுவத்தை எடுத்து கொடுப்பா, அந்த கட்டை. இதுவா? கொஞ்சம் நெய் போட்டுக்கிறேன். இது கூட இந்த ஸ்பூன் எடுத்துக்கோ. கீழே கீழே. எங்க அம்மா வந்து எனக்கு பிறந்த நாளைக்கு ரவை செய்வாங்க. ரவைன்ற கேசரி செய்வாங்க. வேற எந்த இனிப்பும் செய்ய மாட்டேன். ஆமா, இப்பெல்லாம் அது கூட கிடையாது. என் பிறந்த நாளை கண்டுக்கிறதே கிடையாது. முதல்ல இப்போ வேணான்னு எடுத்துங்க, அதனால எதுவும் செய்யறது கிடையாது. கப்பு எடு, கப்பு. எந்த கப்பு? அது பெரிய கப்பு. இதுவா? அண்ணாண்டா அதான். இந்த ஒரு கப்புல ஒரு கப்பு தானா? இதுவே அதிகம். அம்மா கொஞ்சம் நிறைய செய்யுங்க. இதுவே அதிகம்டா. சரி, நெய் எல்லாம் நிறைய விடு. போறேன்டா, நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் விட போறோம். இது தாளிக்கும் செய்யும் போது விடுவேன். சரி சரி, இது வறுத்து வச்சுட்டு கேசரி கேசரி பவுடர் எங்க வச்சிருக்கீங்கடா? அடுப்பான வரதுனால எனக்கு எதுவுமே தெரியல. பசங்க கேட்டு நடக்கிறதாக்குது. இப்போ இது எங்க வச்சுக்கிறேன், அது எங்க வச்சுக்கிறேன் அப்படின்னு நானுமே தேடணும். அக்காவுக்கு தான் எல்லாமே தெரியும். இதுக்கப்புறம் தான் நான் கிளம்பிறங்க போறேன். நான் வரதே இல்லைம்மா, அது பண்றேன். அதனால எங்கெங்க பொருள் தேவை. ஆமா, எங்க அம்மா வந்து ஸ்பெஷல் ஐட்டம் செய்யறதுக்கு, ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு இந்த மாதிரிலாம் தான் எங்க அம்மா வருவாங்க. மற்றபடி எங்க அம்மா வந்து நார்மல் ரொட்டீன் டேஸ்ல வந்து நாங்க தான் சமைச்சு கொடுப்போம். நான் வந்து எங்க அக்காவுக்கு வந்து எப்பயுமே எடுபடியா இருப்பேன். இனிமே வந்து நான் வந்து சமைக்கலான்னு இருக்கேன். ரவை வறுத்துட்டேன். இப்ப என்ன பண்ண போறேன், சட்டில் கொட்டிட்டு போறேன். அரிசி வந்து இன்னைக்கு சுவாமிக்கு வந்து எல்லாமே பச்சை அரிசியில தான் செஞ்சிருக்காங்க எங்க அம்மா. சாமிக்கு மட்டும்தான். சாப்பிடறதுக்கு வந்து புள்ளைங்களை ஸ்டோவ் வச்சிருக்கேன். வந்துட்டாங்க இதுக்குள்ள கத்திக்கிட்டு. இரு காட்டுறேன். இவரு தான் எங்க தாத்தாவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்க தாத்தாவோ பாட்டியோ எங்களோட முன்னோர்கள். எங்க டேடிலாம் இல்லை, எங்க டேடி எங்க கூட தான் இருக்காரு. இது வந்து எங்க தாத்தா பாட்டி ஏதோ ஒரு முன்னோர். இதுக்குள்ள வந்து காக்கா கத்திட்டு இருக்காங்க. இதுக்கு மம்மி இத்தனை ஏலக்காய் நல்லா இருக்குண்ணா, வாசனையா. முன்னாடி ஏலக்காய் பொடின்னு ஒண்ணு விக்குது, அதெல்லாம் இப்போ வாங்குறதே கிடையாது. அது ரொம்ப வாசனையா கிடையாது, வர மாட்டேங்குது அதுல. ஆனா இதுதான் என்னைக்குமே வாசம். இதுதான் நல்லா வாசமா இருக்கும். ஏன் இந்த ஏலக்காயோட இதெல்லாம் போட்ட? விதையே இருக்காது. ஏன் ஏலக்காயோட இது போட்ட? அந்த தோல்லாம் தேவையில்லம்மா, அது என்ன மென்னா சாப்பிட போறீங்க. இது மட்டும் போட்டா போதும் வாசனைக்கு. இப்போ வந்து இந்த கப்புல தான் வந்து ரவை எடுத்தேன், ஒரே ஒரு கப்பு. இதுல வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும்.
ஆக்சுவலி காக்கா வந்து நம்ம சத்தத்தை விட பெரும் சத்தமா போட்டு நிறுது. 3 கப்பு தண்ணி. சரி, சிட்டிக்கே உப்பு போட்டுக்கணும். இந்த டேஸ்ட் உப்பு ஜாடியோட மூடிய வந்து எங்க அம்மா தான் உடைச்சாங்க. ஏதோ ஒரு வெள்ளை மூடிய போட்டு மூடி வச்சுக்கிறேன். என்ன பண்ற, தவறி போயிடுது. இப்போ இதே நான் உடைச்சிருந்தேன்னா சண்டை போட்டிருப்பேன். பத்திரமா எடுக்க தெரியல. ஆமா, எங்க அம்மாவோட ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்லும் தெரியுமா? திறமை இல்லைன்றத அப்படி சொல்லுவாங்க. என்னம்மா தேடி கிடக்குற நீ? கலர் போறதுக்கு. ஆஹா, சிட்டிக்கே கலர். இது சிட்டிக்கை. ஆமா, இதுவா சிட்டிக்கை? ஆனா A to B ஹோட்டல்ல எல்லாம் கலரே போட மாட்டாங்க, அப்படியே வெள்ளையா பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அவங்க நெய் செம்மையா போடுவாங்க. நெய் தயவு செஞ்சு நிறைய போடு எனக்கு. நெய் நெய் நெய். இப்போ தண்ணி கொதிக்கணும். கிளறி விடு. உருளைக்கிழங்கு ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு. சாம்பார் முடிஞ்சு, சாதம் முடிஞ்சு, உருளைக்கிழங்கு முடிஞ்சு. இப்ப கேசரி மட்டும் பாக்கி. ஏலக்காயை தண்ணி கொதிக்கும் போதுல இதுலயே போட்டுடலாம். தொடட்டுமா? ஓகே, கொட்டுங்கள். ரவை கொட்ட போறேன். கொட்டு கொட்டு. கை விடாம கலரணும், இல்லைன்னா கட்டி ஆயிடும். கீழே கொட்டு. வந்துடுச்சு, என்ன பண்றது? அப்போ வயசு வேற, இப்ப வயசு வேற தெரியாம. சரி சரி, முடிஞ்சது செய் மம்மி. உன்னை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. கையில அடிக்கும். ஆமா, தொழவினே இருக்கணும். சிறுவு வச்சுட்டு தொழவிடணும். இப்போ சர்க்கரை போட போறேன். முடிஞ்சிடுச்சு. எனக்கு யாராவது சீக்கிரம். 1 கப்பு சர்க்கரை. இதெல்லாம் இப்போ உங்களுக்கு தேவையானது போட்டுக்கலாம். ஆமா, இன்னும் கொஞ்சம் போட்டுருமா எனக்காக. அவ்வளவுதான். இப்ப தொலைவினே இருக்கணும். கொஞ்சம் நெய் எக்ஸ்ட்ரா போடும். சாமி கும்பிடுற நாள்ல வந்து நம்ம முந்திரி எதுவுமே எடுத்து திருடி சாப்பிடுறது இல்லை. நான் எதுவுமே தொடக்கூடாது. ஆமா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். அவ்வளோதான்டாப்பா. ரெடி கேசரி. கம கம கமன்னு கேசரி ரெடி. ரெடி. இதுல போட்டு நெய் வேஸ்ட் ஆயிடு போகுது. வர ஆறட்டும். முடிஞ்சிருச்சு பாருப்பா. கம கமன்னு கேசரி ரெடி. ரெடி. அது அப்படியே வரு. எவ்வளவு நெய் ஊத்தினாலும் குடிச்சிடும். எங்க அம்மா பாத்தீங்கன்னா ஆக்சுவலி பூஜை பண்ற விஷயத்தையே மறந்துட்டாங்க. பசி எடுத்துக்கிச்சானா எங்க அம்மாக்கு. தண்ணியில தான் வந்து சந்தனம் குழைப்பேன். அவங்க வந்து வாங்கி வந்து ஃபுல்லா வச்சு இந்த காலி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது. காலி ஆனோடனே வாங்கணும். இது ரொம்ப ஹைஃபையான பன்னீர். இது ரொம்ப ரேட் அதிகம். நார்மலா நம்ம மல்லிகை கடையில வாங்குற மாதிரி கிடையாது. வாசனை பயங்கரமா இருக்கும் இதுக்கு. பூ வச்சு இருக்கிற சாமிக்கெல்லாம் எல்லாம் வச்சு முடிச்சுட்டா படையல் போடணும். நோயற்ற வாழ்வே குறையற்ற சொல்லும்பா. அவர் வச்சுட்டோம்பா. எல்லா சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றியாச்சுமா. இலை போட்டேன். இப்போ வந்து பரிமாற போறேன். இதெல்லாம் போட்டாச்சு, பரிமாற போறாங்க. ஆமாம்மா, மூணு பக்கத்துலயே இருக்குது. வந்துட்டாரு சாமி ரூமுக்கு. சாமி கும்பிடுறாங்கனாலே எங்க அம்மா பக்கத்துல போய் ஆஜராயிடுவாரு. ஆமா, செல்லம் உண்டு. ஃபர்ஸ்ட் இனிப்பு. அப்பாடி ரொம்ப நாள் கழிச்சு வாழை இலை இல்லம்மா. ஆமா, இங்கதான் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக தான். பொம்மா பொம்மா பயமா சாமி கும்பிட்டா சாப்பிடணும். தப்பு. ஆமா, அமைதியா உட்கார்ந்து. பயமா நீ இடத்த காலி பண்ணுவியா இல்ல அம்மாவை மறைச்சினே உட்காந்துன்னு இருப்பியா? கேசரி கொடுத்தாதான் நகருவேன். சாமி கும்பிட்டு காக்கா எடுத்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு சோச்சி. உருளைக்கிழங்கு வந்து. சரி விடு, இங்க சாமி கும்பிடு நீ. அமாவாசைக்கு பாத்தீங்கன்னா மணி அடிக்க மாட்டோம். பாத்துமா, காத்து பயங்கரமா அடிக்குது. ஏழு ஜென்மத்துக்கு அத்தனை பேரும் வந்து முன்னோர்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் தாயே. காக்கைக்கு வந்து உணவு எடுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து காக்கைக்கும் வந்து வாழை இலையில விநாயகர் காக்கா வந்து ரெடியா இருக்காரு. அதாவது அண்டங்காக்கா. மேல உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்துல இருந்தா ஒரு சில நாள் வருவாங்க, வரமாட்டாங்க. இன்னைக்கு வந்துருவாங்க. கிளம்புமா. எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க.
சாப்பிட போறோம். சாப்பிடலாம் வாங்கம்மா. பயமா பாத்தீங்களா, வாழை இலையில சாப்பிடுறாரு. அவர் அம்மா வச்ச சோச்சி, தனி இலை, அவருக்கு தனி இலை அவருக்கு. பட் அம்மா சாப்பிடுறாங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாமா? வணக்கம்.